வெல்கம் டு நிலை ரோபோட்டிக்ஸ். இப்போது ஒரு சிஸ்டமோட சிடி ட்ரைவில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை நான் வச்சுருக்கிறது சோனியோட ஒரு சிடி ட்ரைவ். ஸோ இந்த சிடி ட்ரைவில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி உள்ள இருக்குமா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஸோ இதில் இருக்கிற பின்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் மைக்ரோ ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான லைன்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். எல்லா ஸ்க்ரூஸையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். நம்மளுக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இந்த டிவிடி பிளேயரில் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் டிவைஸும் இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. அந்த ஐசிஸோட டேட்டா ஷீட்ஸ். இனிமேல் ஹார்ட்வேராக நம்ம என்னெல்லாம் பொருட்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஸோ இதில் ஒரு சின்ன மூமெண்ட் இருக்குது. எந்த சைடு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத மேலே உள்ள ஒரு சின்ன மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மோட்டர் ஒரு ஸ்டெப்பர் மோட்டர். ஸோ அந்த அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் மோட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்ப்போம். ஸோ அவுட்டரில் இருந்த எல்லா கவர்ஸையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிறது என்னென்னா நம்மளுக்கு லேசர்ஸ் அண்டு அதுக்கப்புறம் மோட்டர் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த இதில் சென்டரில் ஒரு மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர் தான் சிடி எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக இருக்கிறது லேசர். ஸோ இந்த லேசர் தான் நம்மளுக்கு ஒரு சிடியில் ஏதாவது ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை அந்த இதில் ரைட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது. ஸோ ரீட் பண்ணுறதுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் உண்டு, ஆனால் அது கனெக்ஷன்ஸ் இருக்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த மூவ்மெண்ட் இருக்குது முன்னால் பின்னால் நம்மளுக்கு சிடியில் ரைட் பண்ணுறது. இந்த மூவ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மேலே உள்ள ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு அக்யூரேட்டாக எவ்வளோக்கு ரீட் பண்ணணும், எந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுதான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு.
இந்த மோட்டரோட டைப் பிஎல்டிசி மோட்டார், ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டார்ஸ். ஸோ இந்த மோட்டார் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மற்ற மோட்டாரில் இருக்கிற மாதிரி கார்பன் ப்ரெஸ் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ கண்ட்ரோல் மெத்தட், சிக்னல் கொடுக்குற மெத்தட் எல்லாமே வேறு. இந்த மோட்டர்ஸை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு தேவைப்படுற அளவு வேகத்தை நம்ம எடுத்துக்க முடியும். மோஸ்ட்டாக சொல்ல போனோன்னா ட்ரோன்ஸில் இந்த மாதிரி மோட்டர்ஸை பயன்படுத்துவோம். ட்ரோன் அதிக ஸ்பீடில் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிறதுனால தான் அந்த பொருள் நம்மளுக்கு பறந்து போகிறது ஈஸியாக இருக்குது. இதுக்கான கண்ட்ரோல் ஏசி பவர் சப்ளையில் நம்ம 3 ஃபேஸ் பயன்படுத்துகிற மாதிரியான அமைப்பில் வரும். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சிடி ட்ரைவில் இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு மேலே போட்டிருக்கிற சிடியை நல்ல ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுறதுக்காக மட்டும். அடுத்ததாக முன்னால் இன்னொரு அமைப்பு இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும். நம்மளுக்கு சிடி ட்ரைவில் சிடி போடுறதுக்கு ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் சிடி போட்டாச்சு அப்படின்னா ரீட் பண்ணணும். இதில் ஒரு டிசி மோட்டர் இருக்குது. அந்த மோட்டர் ஓப்பன் ஆகிறதையும் க்ளோஸ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கியர்ஸ் மூலமாக கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மதர் போர்டு நம்ம எடுத்துருக்கோம். இந்த போர்டு வச்சு நம்ம இப்போது ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாகவே ரெடி பண்ணி படிச்சிருக்கணும். அடுத்ததாக ஒரு பொருளை முன்னாலேயும் பின்னாலேயும் நகர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இது ஸ்டெப்பர் மோட்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பயன்படுத்தணும். லேசர் இருக்குது. லேசர் ஒரு பொருளை எரிக்கிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதை கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தணும். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறதுனா பிஎல்டிசி மோட்டார் இருக்குது. ஸோ இந்த டிசி மோட்டாரை நம்ம பயன்படுத்துகிறோம், வேறு ஏதாவது ஒரு ஹை ஸ்பீடாக மோட்ரு ஓடணும் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கு கண்ட்ரோலர் வேணும். ஸோ கண்ட்ரோலர் வச்சு நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிசி மோட்டர்ஸை நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். ஸோ டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணி மூமெண்ட்ஸை நம்ம செக் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் ஒரு ப்ளூடூத் மூலமாக, மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான காரை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.